ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தம்பி தான். அவனுக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும், சரி விடு, உன்னோட மனசுல என்ன பத்தி எந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குது, என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஏன் வாண்டடா வந்து என் கூட பேசுன, உனக்கு ஸ்வீட்னா பிடிக்காது கரெக்டா, ஆனாலும் எனக்காக அந்த ஸ்வீட்டை நீ சாப்பிட்ட. இதெல்லாம் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனாலும் மத்தவங்களுக்காக தன்னை தானே மாத்திக்கிறவங்கள எனக்கு பார்த்தாவே பிடிக்காது. அது மாதிரியான ஒரு பொண்ணு தான் நீயும் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயினும் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அத பக்கத்து டேபிள்லயே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக, ஹீரோவும் இது என்னது அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும், அந்த கிஃப்ட் உங்களுக்காக வாங்கினது, மறுபடியும் அத என்னால எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது, அதனால நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து சோகமா கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நைட் டைம்ல ஹீரோவும் ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட கையில வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர ஹீரோவோட தம்பியும், டே அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தெரியுமா, நான் இன்னைக்கு ஒரு தேவதைய பார்த்தேன்னா அவ எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா அப்படின்னு ஹீரோவோட தம்பியும் சொல்ல, அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு பதிலா அவங்களோட ஆண்டி போயிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோக்கு பதிலா ஹீரோவோட தம்பி போயிருப்பான். ஹீரோயினோட சித்திய பார்த்ததுமே அந்த இடத்துலயே நம்மால பிளாட் ஆகிருப்பாப்ல. ஹீரோட தம்பிக்கு ஹீரோயினோட சித்திய ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். அவங்கள பத்தி பெருமையா பீலா விட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோட தம்பி. அதுக்கு ஹீரோவும், டேய் பேச்ச குறடா, ஆமா அந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாலே, அப்ப இவன் எந்த பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. அப்ப ஹீரோட தம்பியும் சும்மா இல்லாம, உனக்கு வயிற்றுச்சலு போ, இப்ப நான் என்னோட ஆளுக்கு மெசேஜ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலான்னு போவான். ஆனாலும் ஹீரோட தம்பிய ஹீரோயின் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இத பார்த்த ஹீரோட தம்பி, டே என்னோட பிளாக் பண்ணிட்டா அப்படின்னதும் ஹீரோவும், சரி விடு விடு, தலையோட வந்தது தலப்பா கட்டோட போனுச்சுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சிரிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போற ஹீரோயினும் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஃபே கிட்ட போய், இந்தாங்க, நீங்க என்னோட வாட்டர் பாட்டில கேட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோ கொடுத்த வாட்டர் பாட்டில ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறாங்க. நேரம் பார்த்து அங்க வர ஹீரோவும் இத பாத்துறாரு. இப்ப எதுக்கு இவளோட வாட்டர் பாட்டில ஃபேக் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. அப்படியே டைமும் போக ஹீரோவும் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அங்க ஹீரோவும் ஷாவோஷி உருவாக்குன என்ஜினை நாங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இதை கேட்ட ஷாவோஷிக்கு காண்டாகிறது. இப்ப எதுக்கு நீ என்னோட என்ஜினை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு ஷாவோஷியும் ஹீரோ மேல கோவப்படுறான். ஹீரோக்கும் ஷாவோஷிக்கும் வாய் தக்கம் கொஞ்சம் அதிகமாகிறது. ரெண்டு பேரும் சண்டை போடுற நிலைமைக்கே போயிடுறாங்க. ஹீரோவோட டீம்மேட்ஸும் அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட ஹீரோயின் வந்து ஷாவோஷிய சமாதானப்படுத்த போறா. காண்டில் இருக்கிற ஷாவோஷி, நீ என்னடி என்கிட்ட பேச வர, உனக்கு இங்க இருக்கிற இன்ஜினை பத்தி ஏதாவது தெரியுமா, இல்லனா டெக்னாலஜிய பத்தி ஏதாவது தெரியுமா, ஒண்ணுமே தெரியாத முட்டா பீஸ் இல்ல நீ அப்படின்னு திட்டுறான். இத கேட்ட ஹீரோவும் ஹீரோயினையும் ஷாவோஷிய மட்டும் இருக்க சொல்லிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்றான். ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அப்ப ஷாவோஷி கிட்ட ஹீரோவும், இங்க பாருடா, இந்த ஆபீஸ்க்குள்ள லவ் பண்றதுக்கு அனுமதி இருக்கு, ஆனாலும் வேலைன்னு வரும்போது அதுக்குள்ள இந்த காதலெல்லாம் இழுத்துட்டு வராத அப்படின்னு ஷாவோஷிய பார்த்து சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறமும் ஷாவோஷி உன்கிட்ட இப்படி கோவமா நடந்துகிட்டானா தயங்காம வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இதுக்கு மேல நல்லாவே காண்டான ஷாவோஷியும், அடியே அவன் என்னடி சொல்லிட்டு போறான், இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, நீ போய் அவன்கிட்ட உண்மைய சொல்லு, இல்லனா நானே போய் சொல்லிருவேன் அப்படின்னு கோவப்படுறான் ஷாவோஷி. இத கேட்டு ரொம்பவே பயந்து போன ஹீரோயினும் நேரா ஹீரோ கிட்ட போய், சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும், என்ன ஷாவோஷி என்கிட்ட இப்படி சொல்ல சொன்னானா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும், சி உள்ளவா அப்படின்னு ஷாவோஷிய உள்ள கூப்பிடுறாரு. ஷாவோஷியும் உள்ள போறான். அதுக்கப்புறம் ஹீரோவும், டே அதுதான் நான் ஆபீஸ்ல லவ் பண்ணலான்னு சொல்லிட்டேன்லடா, அதுக்கப்புறம் எதுக்கு நீ இந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோவும் கேட்க, இதுக்கு ஷாவோஷியும், டேய் எத்தனை தடவை தாண்டா சொல்றது, நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் இல்லடா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு புலம்பி தள்ளுறான். அவ பின்னாடி இருக்கிற டீம்மேட்ஸும், டேய் மச்சான் பொய் சொல்லாதடா, நாங்க தான் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குறோமே, ஈவினிங் ஆனா போதும் ரெண்டு பேரும் ஜோடியா எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க, ஊரு சுத்திட்டு ஜோடியா ஆபீஸ்க்கு வாரீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னதும் இத கேட்ட காண்டான ஷாவோஷியும் ஹீரோயினை திரும்பி பார்த்து, அடியே இவங்க சொல்றது உண்மையாடி, நாங்க என்ன லவ் பண்றோமா, நீயே இப்ப உன்னோட வாயாலேயே சொல்றியா இல்லையா அப்படின்னு பயம்புறுத்துறான். ரொம்பவே பயந்து போன ஹீரோயினும், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் எல்லாம் இல்ல, ஷாவோசி கிட்ட
எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி நான் தான் கேட்டேன், அதனால தான் 2 பேரும் வெளியில போனோம் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஷாவஷியும், கேட்டீங்களாடா, உங்களோட காதாலேயே கேட்டுக்கிட்டீங்களா, இப்ப இவ சொன்னா பாத்தீங்களா, அதுதான் உண்மை. மேடம் மேக்ஸ்ல வெறும் 69 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் அவங்களே வந்து என்கிட்ட எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானும் பாமேன்னு அவளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு தான் போனேன். ஏண்டா இது மாதிரி ஒரு முட்டா பீஸை எவன் சரி லவ் பண்ணுவானாடா, உங்களுக்கெல்லாம் அறிவில்ல அப்படின்னு ஷாவோஷியும் கொஞ்சம் ஹாஷா பேசிடுறான். இதை கேட்டதும் ஹீரோக்கு காண்டாயிருது. இங்க பாருடா, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கேவலப்படுத்தி ஹர்ட் பண்ணாத அவளை. இப்ப நீ பண்ண தப்புக்கு இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றான் ஹீரோ. இதுக்கு ஷாவோஷியும், எது இந்த முட்டா பேசிக்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறதா, அதுக்கு வேற ஆளை பாருங்கடா அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசிட்டு ஷாவோஷியும் அங்க இருந்து கிளம்புறான். இதெல்லாம் கேக்குற ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயினோட மூஞ்சி வாடி போயிருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா சப்பி வந்து சொல்லி கொடுக்கறான். அதுவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இருங்கடா நான் சொல்லி கொடுக்கறேன் ஹீரோயினுக்கு அப்படின்னு ஜி போய் கிளாஸ் எடுக்கிறான். ஆனாலும் ஹீரோயினுக்கு மண்டேலயே ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஷாவோஷியும், இப்ப சொல்லுங்கடா நான் சொன்னது தப்பா என்ன, இவளுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இவளோட தலையில ஏறவே மாட்டேங்குது, இவ ஒரு வடிகட்டுன முட்டாள்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் சோகமா நின்னுகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்த ஹீரோவும் முன்னாடி உள்ள போர்டுல சில நம்பர்ஸ் எழுதுறான். இத பார்த்த ஹீரோயினும், ஆமா இந்த கேள்விக்கு இதுதான் விடையா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை தான் இது, பக்கத்துல உள்ள 1 நம்பரை மார்க் பண்ணின ஹீரோவும், இவ்வளவு பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியும் நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணேன் தெரியுமா, இங்க வேலை பாக்குறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருந்தனால தான். மத்தவங்க உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நீ யோசிக்காத, முதல்ல உன்னை நீ நம்பணும் அப்படின்னு ஹீரோவும் ஆறுதல் சொல்ல, இதை கேக்குற ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சந்தோஷமா ஸ்மைல் பண்றாங்க. அப்படியே டைமும் போக நைட் டைமும் ஆகுது. வீட்டுக்கு போன ஹீரோவும் எப்பயும் இல்லாத திருநாளா டிவில ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோட தம்பியும் அங்க வர டக்குன்னு ஹீரோவும் பாய்ந்து போய் டிவிய ஆஃப் பண்ணிடுறான். இத பார்த்த ஹீரோட தம்பியும், டேய் அண்ணா நீ டிவி பாத்துக்கிட்டு இருக்கியா, என்னடா இது உலகமாக அதிசயமா இருக்கே அப்படின்னு ஹீரோட தம்பியும் கேட்க, இதை கேட்ட ஹீரோவும், டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் சும்மா டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சா அத கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு ரூமுக்கு போய் அவனோட லேப்டாப் எடுத்து அதே ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பார்க்க அவ்வளவு ட்ரை பண்றானா. ஆபீஸ்ல உள்ள ஹீரோயினோட மேக்ஸ் புக்க ஹீரோ பாத்துருப்பான்ல, அந்த மேக்ஸ் புக் பூராவும் ஹீரோயின் இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட கார்ட்டூன்ஸை தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவனோட தம்பிய ஆபீஸ்க்கு கூட்டு போய் அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஹீரோட டீம்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்த ஹீரோட தம்பியும், என்னது என்னோட அண்ணனோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு இருப்பான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க போயிருப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சத்தை கையில கொடுக்கறாரு. இத பார்த்து ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை வச்சு ஹீரோயினுக்கு அழகா மேக்ஸ் பாடம் சொல்லி கொடுக்கறாரு. ஹீரோ சொல்லி கொடுக்கற விதம் ஹீரோயினுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவும் ஒரு மேக்ஸ் கொஸ்டினை ஹீரோயினுக்கு சால்வ் பண்ண கொடுப்பாரு. ஹீரோயினும் ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே சூப்பராவே அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஹீரோயின் மேக்ஸம் சால்வ் பண்ணத பார்த்த ஷாவோஷியும், ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டான்னு ரொம்பவே சந்தோஷப்படாதீங்க, இவ எப்பயுமே வடி கட்டின முட்டாள் தான், இன்னைக்கு ஏதோ லக்ல ஆன்சர் பண்ணிருக்கா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியாடா, சரி நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஹீரோயின் 100க்கு மேல மார்க்ஸ் எடுத்துட்டானா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷாவோஷியும், சரிப்பா இவ ஒருவேளை அடுத்த எக்ஸாம்ல 100க்கு மேல மார்க்ஸ் எடுத்துட்டானா நான் இவ முன்னாடி மண்டி போட்டு சாரி கேக்குறேன் அப்படின்னதும், இதுக்கு ஹீரோவும், சரிடா இவன் சொன்னதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த எக்ஸாம்ல ஹீரோயின் மட்டும் 100க்கு மேல மார்க்ஸ் எடுத்துட்டானா நீ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். See you next video guys.